எதிர்பார்ப்பும் முடிவும். எதிர்பார்ப்பும் முடிவும். சிறுகதை. அலைபேசி அலறியது. கமலி எடுத்தாள். எதிர்முனையில் கமலியின் உறவினர் மகள் சுசித்ரா. அத்தே, உங்க பையன் மாதவனுக்கு சமத்து பத்தாது என்றாள். ஏன் சுசி அப்படி சொல்ற என்றாள் கமலி. பின்ன என்ன, படிப்பு முடித்து இன்னும் ஒரு சின்ன ஆட்டோமொபைல் கம்பெனியில் குப்பை கொட்டுறான். அவன் படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலையில். அவனோட படிப்பை முடித்த சிவராமனும் பிரசாத்தும் ஐடி நிறுவனத்தில் சேர்ந்து காசை அள்ளுறாங்க தெரியுமா? வந்தா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நல்ல வேலையில் சேர சொல்லி. இல்லை, சொல்லிட்டேன் ஆமாம் என்றாள் சுசித்ரா. சரிடிமா, அப்பாடி, உன்னோட எப்படிதான் மாதவன் வாழப் போறானோ என்று சிரித்தபடி இணைப்பை துண்டித்தாள் கமலி. எதிர்வீட்டு வசுமதி வந்தாள். திருமணமாகி 2 வருடங்களில் விவாகரத்தாகி பின்பு தன் பெற்றோரையும் ஒரு விபத்தில் பறிகொடுத்து தன் பாட்டியுடன் தனித்து வாழ்கிறாள். ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக இருக்கிறாள். அடிக்கடி கமலி வீட்டுக்கு வந்து தன் கணவனிடம் தான் பட்ட கஷ்டத்தை கூறுவாள் வசுமதி. அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஓரினச் சேர்க்கையாளன் என்றும், அது தெரிந்து தான் கேட்டதால் தன்னை அடிக்கடி அவமானப்படுத்தி குறை சொல்லி அதையெல்லாம் தான் சகித்தும் அவனே அவளை வேண்டாமென்று விவாகரத்து கோரியதாகவும் சொல்லி அழுதாள். கமலி பலவிதத்திலும் அவளை தேற்றி இனிமேல் கடந்த வாழ்வை நினைக்கவே வேண்டாமென்று கூறினாள். இன்றும் வந்த வசுமதி பாட்டிக்கு உடம்புக்கு முடியவில்லை என்றும் ஊருக்கு அனுப்புவதாகவும் கூறினாள். அழைத்த அலைபேசியை எடுத்தான் மாதவன். ஹலோ மாதவா என்றாள் சுசித்ரா. ஹாய் சுசி, என்னை பற்றி குறை சொன்னையாமே என்றான் மாதவன். பின்ன, உனக்கு பள்ளியிலிருந்தே ஆங்கில அறிவு கம்மி, அதனால் இப்படி இருக்கிறேன். இதோ இந்த கடைசி வருட படிப்பில் நான் நல்ல ஐடி கம்பெனியில் செலக்ட் ஆகி உன்னை விட நல்ல சம்பளத்துக்கு போக போகிறேன் என்றாள் சுசித்ரா. சரி, போய்க்கோ, ஆனாலும் உனக்கு வாய் ஜாஸ்தி என்றான் மாதவன். என்ன சொன்னேன்? அது இருக்கட்டும், உன் வயசு பசங்க 500-300 சிசி வண்டியில் பறக்கிறாங்க, நீ என்னடான்னா என்றாள் சுசி. இங்கே பாரு சுசி, என்னோட சம்பளத்துக்கும் அம்மாவை பின்னால் உட்கார வச்சு எங்கேயும் போகிறதுக்கும் என் 150 சிசி வண்டியே போதும் என்றான் மாதவன். அத்தையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கார் வாங்கிடு என்ன, அப்புறம் பழைய டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசு வாங்குறதா அத்தை சொன்னாங்க. நல்ல பெரிய ஸ்க்ரீன் டிவியும் 3 டோர் ஃப்ரிட்ஜும் வாங்கு மாதவன். 40,000 ஆனாலும் பரவாயில்ல, ஹாலில் நல்ல சோஃபாவாக வாங்கி போடு என்ன, புரிஞ்சுதா என்று படபடத்தாள் சுசித்ரா. அம்மா தாயே, போனை வைக்கிறியா என்று பதிலுக்கு காத்திராமல் போனை வைத்த மாதவன் யோசித்தான். சுசித்ரா தன் தூரத்து மாமன் மகள் என்ற அன்பு தனக்கு இருந்தாலும் அவள் மற்ற பெண்களை விட அதிக எதிர்பார்ப்புகள் கொண்டவளாக தெரிந்தாள். வசதியாக வாழ்ந்த அவளுக்கு வாழ்வின் யதார்த்தம் புரிய வைக்க நம்மால் ஆகாதுடா சாமி என்று நினைத்தான். கமலி அவள் சுபாவமே அப்படித்தான் என்று மாதவனை தேற்றினாள். மாதவனின் அப்பா காலமான பின் மாதவன் தன் முயற்சியால் இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஊரில் இருந்த சிறிதளவு நிலத்தை விற்று எப்படியோ தன் மகனை இதுவரை கொண்டு வந்து விட்டாள் கமலி. வாரத்தில் 2 நாள் மாநில அரசு தேர்வுக்கு பயிற்சி வகுப்புக்கு சென்று கொண்டிருந்த மாதவன் தேர்வுகள் நெருங்கியதால் கமலியின் உதவியுடன் கஷ்டப்பட்டு உழைத்து படித்து தயார் செய்யலானான். ஹலோ மாதவன் அலைபேசி அழைத்தது. ஹாய் சுஷி, சொல்லு என்றான் மாதவன். எனக்கு கணினி நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருச்சு என்றாள் சுசித்ரா. அப்படியா, சந்தோஷம் என்றாள் மாதவன். என்ன அப்படியா? மாதவன், நான் சொல்கிறத கேளு, ரொம்ப நாளாகவே எனக்கு அந்த யோசனை இருக்கு. என் அப்பாவும் இன்னைக்கு தான் சொல்ல சொன்னார் என்றாள் சுசித்ரா. என்ன அது என்றான் மாதவன். உன் வேலையை விட்டுட்டு ஒரு இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் வைக்கிற கடை வச்சுக்கலாம்னு அப்பா சொன்னார். பெருசா பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஆளுங்கள்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம்னு சொன்னார். சரிதானே? அப்படியே செட்டில் ஆகிடலாம் என்ன என்றாள் சுசித்ரா. சுசி, எனக்கு சுரீர்னு இருக்கு, எனக்கு அப்படியெல்லாம் ஒத்து வராது, இனிமே இப்படி பேசாத. சரி, அப்புறம் பார்க்கலாம், ஓகே என்றான் சினந்து மாதவன். தன் அம்மாவிடம் இது பற்றி பேசி ஆதங்கப்பட்டான் மாதவன். கமலி எப்போதும் போல் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அவளுக்கு அது சரியென்று பட்டதால் சொல்லியிருப்பாள் என்றும் அதை மறந்துவிடும்படியும் மகனுக்கு ஆறுதல் கூறினாள். ஆண்டி என்றாள் எதிர் வீட்டு வசுமதி. என்ன வசுமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றாள் கமலி. நான் ஊருக்கே போலாம்னு இருக்கேன் ஆண்டி என்றாள் வசுமதி. ஏன் திடீர்னு, என்னாச்சு வசுமதி என்றாள் கமலி. பாட்டி இன்னும் ஊரிலிருந்து வரல. இங்கே நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் கூட
வேலை செய்கிற ஆசிரியர்கள் சிலர் என் தனிமையை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக என்னை அணுக முயற்சி செய்கிறாங்க ஆண்டி. நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு யார் இருக்கா? அதனால் நான் பாட்டிக்கிட்ட போய் இருந்துட்டு வேறு நல்ல வேலை எதுவும் கிடைச்சப்புறம் வரலான்னு முடிவு செஞ்சுருக்கிறேன் என்றாள் வசுமதி. கமலிக்கு மனம் கனமாக இருந்தது. ஏதோ ஒரு முள் இதயத்தை வருடியது போல் வலித்தது. எப்போ கிளம்ப போகிற வசுமதி என்று கேட்டாள் கமலி. இன்னைக்கு நைட் ட்ரெயின் ஆண்டி. அப்புறமா ஊர்லேருந்து ஆட்கள் அனுப்பி ஜாமான் எடுத்துக்கிறதா வீட்டு ஓனர்கிட்டையும் சொல்லியாச்சு என்றாள் வசுமதி. சரி வசுமதி, நீ இன்னைக்கு கிளம்புற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கியா என்று கேட்டாள் கமலி. சரி ஆண்டி, பையை எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு வர்றேன் என்று சென்றாள் வசுமதி. சற்று நேரத்தில் வசுமதி வந்தாள். சாயந்தரம் வந்த மாதவனிடம் கமலி வசுமதியிடம் சிறிது நேரம் உரையாடச் சொல்லிவிட்டு வேலைகளை கவனித்தாள். வசுமதி மாதவனின் அரசு தேர்வு பற்றியும் முடிவுகள் நெருங்குவது பற்றியும் பேசிக்கொண்டிருந்தாள். கமலி சமையலறையிலிருந்து வெளியில் வந்து அவர்களுடன் இணைந்து கொண்டாள். இடையில் சுசி வழக்கம்போல் பேசி மாதவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாள். அவனை மட்டம் தட்டியும் கிண்டல் செய்தும் தான் ஏதோ இரக்கப்பட்டுத்தான் அவனை மணக்க வேண்டுமென்றும் அவள் பேசியது மாதவனின் கோபத்தின் உச்சிக்கு தள்ளியது. கமலியிடம் சொன்னான். ஆனால் கமலி இந்த முறை சுசித்ராவுக்கு ஆதரவாக பேசவில்லை. தன் குடும்ப உறவுக்காக தன் மகன் வாழ்நாள் முழுவதும் தாழ்வு மனப்பான்மையோடு போராடுவதை தன்னால் தாங்க இயலாது என்பதை உணர்ந்தாள். வசுமதி, இங்கே வா என்றாள் கமலி. என்ன ஆண்டி என்று கேட்டாள் வசுமதி. நீ இன்னைக்கு போக வேண்டாம். எங்களோட வீட்டில் எங்கில்ல ஒருத்தியாவே நீ எப்பவும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ என்ன சொல்கிற என்றாள் கமலி. ஆண்டி ப்ளீஸ், என்ன பேசுகிறீங்க என்றாள் வசுமதி. புரியலையா? எங்கள் மாதவனுக்கு மனைவியா நீ இருக்க சம்மதிப்பியான்னு கேட்குறேன் என்று கேட்டாள் கமலி. ஐயோ ஆண்டி, சுசி என்ன நினைப்பா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்றாள் வசுமதி. அதெல்லாம் சுசி கூட மாதவனுக்கு எப்பவும் ஒத்து வராது. நீ என்ன சொல்கிற? சரின்னு சொல்லிடேன் என்றாள் கமலி. எனக்கு எனக்கு எதுவும் இப்போ தோணலை என்று வசுமதி தயங்கினாள். தன் மனதை எப்போதும் எல்லா விஷயங்களிலும் போல இப்போதும் நன்றாக புரிந்து செயல்பட்ட அம்மாவை நன்றியுடன் பார்த்த மாதவன் மெல்ல எழுந்து வந்து தன் இரு கைகளையும் நீட்டி தன் தாயையும் வசுமதியையும் அரவணைத்தான். வசுமதி வெட்கத்துடன் தலைகுனிந்தாள். தன் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்த மாதவனின் மடிக்கணினிக்குள் நுழைந்த வசுமதி அரசு தேர்வு முடிவுகள் வெளியானதைச் சொல்லி மாதவன் மாநில துணையாட்சியாளராக தேர்வானது பற்றியும் பயிற்சிக்காக டெல்லி வரச் சொல்லி உத்தரவு வந்திருப்பதையும் கூற கமலியின் வீடு மகிழ்ச்சியில் நிறைந்தது. முற்றும்.